பாருங்க மதனி, புது மருமம் வந்ததுல இருந்து நீங்க தான் எல்லா வேலையும் பார்க்கல நான் கேள்விப்பட்டேன். நம்ம வீட்டு வேலையை நம்ம தானமா பார்க்கணும். தலை வேற ரொம்ப வலிக்குது. சரி அத்தட்ட ஒரு கப் காஃபி போட்டு கேட்கலான்னா வீட்டுக்கு சொந்தக்கார வேற வந்திருக்காவல. சரி அவங்க போனோன்னு போட்டு கேட்போம். பாருங்க மதனி, இப்படி வெகுளியா இருக்காதீங்க. எங்க தெருவுல இப்படி ஒரு பொம்பளை இப்படித்தான் புது மருமம் வந்துக்கான்னு தாங்கன்னு தாங்கிட்டு இருந்தா. கொஞ்ச நாள் கழிக்கல மருமகாரி அவ வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா. மாமியால வேலை வாங்கி வாங்கி அந்த மருமம் அடிமையாவே ஆக்கிட்டான்னா பாத்துக்கோங்களா. நான் எதுக்கு சொல்லுதம்னா எல்லாம் உங்க நல்லதுக்குதான். சரி மதனி, போயிட்டு வரேன். என்ன மருமோல பால் பாக்கெட்டு பாத்திரம்லாம் தூக்கிட்டு வந்திருக்க? காப்பி போட போறியோ? ஒரே தலைவலியா இருந்துச்சு, அதான் காஃபி போட்டு குடிக்கலான்னு வந்தேன். கொண்ட மருமோல, நான் காப்பி போட்டு தரேன். வேண்டாத்தே, உங்க நாத்தனார உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததை கேட்டேன். எல்லா வேலையும் நீங்க இழுத்து போட்டுட்டு செய்றீங்க, அதெல்லாம் ஒண்ணும் செய்யண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. அதான் சரி நானே காப்பி போட்டு குடிக்கலான்னு வந்துட்டேன். அவள்லாம் ஒரு ஆளு, அவ சொன்னது நீ கணக்குல எடுக்காத மருமோல. நான் உன்னை ஏதாவது சொல்லியிருக்கனா? கொண்ட பால நான் காப்பி போட்டு தரேன். சும்மா இருந்தா பரவாயில்ல, தலைவலி வரேன்னு சொல்லுதா. கொண்ட மருமோல.